குரு சேனலின் மாதங்களில் மார்கழி மக்கள் முன் ஆன்மீக பெருவிழா டிசம்பர் 20, 21, 22 வெள்ளி, சனி, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு. இடம் ஆண்டாள் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். விபத்துக்கு காரணம் மேட்டூர் தர்மல் ஒன்னல பராமரிப்பு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குது. பராமரிப்பு பண்ணதாக பணம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் பல்வேறு முறையில் சி அவர்களிடமும் நம்மளுடைய டிஜி அவர்களிடமும் சொல்லியிருக்கின்றேன். இதெல்லாம் முறைகேடு நடக்குது, பார்த்துக்காங்கன்னு சொன்னோம். இப்போ நீ பார்த்தீங்கன்னா மேட்டூர் தொகுதியே மரண கோலமாக இருக்கின்றது. என்னோட தொகுதியில் பல்வேறு மேட்டூர் அனல் நிலையம் பராமரிப்பில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கின்றது. இன்றைக்கு பயலர் 800 டன்னு அந்த வெயிட்டோட கீழே விழுந்திருக்கு. 2 பேர் அகால மரணம் அடைந்திருக்கின்றார்கள். 5 பேர் கால் முறிவு, காயம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுக்கு காரணம் பராமரிப்பு பண்ணதாக பணம் எடுக்கப்பட்டது. நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன், நம்மளுடைய மின்சார வாரிய தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கேன், பலமுறை உள்ள வந்து கேட்டிருக்கிறேன். கொஞ்சம் கூட மக்களின் நலன் கருதி செவி சாய்க்கவில்லை. ஆகவே இது உற்பத்தி அந்த தேதி முடிஞ்சு உற்பத்தி திறனை முடிஞ்சு 40 ஆண்டுகள் கழித்து எந்த அரசு அனுமதி இல்லாமல் அந்த தர்மல் ஓடுது. பயலருக்கு அனுமதி இல்லை, உற்பத்திக்கு கன்சல்ட் ஆர்டர் இல்லை. இது தாண்டோடித்தனமாக இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்டேஜ் 1 இருக்கிற தர்மல் மூட வேண்டும். இது குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே ஓடிட்டு இருக்குது. ஆகவே இதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் அச்சத்தில் இருக்கின்றார்கள். பல்வேறு காலகட்டத்தில் நான் கேள்வி எழுப்புகின்றேன். தலைமை செயலாளர்கள், தலைமை செயற்பொறியாளர் அவர் இடத்துக்கு போய் பார்க்கறதே இல்லை. இன்னைக்கு 800 டன் கொண்ட இது அந்த பாய்லரும் அந்த ஆப்பரும் பங்கரும் கீழே விழுந்திருக்குது. அதில் காவேரி கிராஸில் ஒரு இளைஞன் உயிரிழந்திருக்கின்றார்கள். எடப்பாடி சேர்ந்த ஒருத்தர் இன்னும் தேடும் பணி தோய்வு அடைந்திருக்கின்றது. அகால மரணம் ஏற்பட்டிருக்கின்றது. இதனுடைய மின்சார வாரியம் பொறுப்பேற்க வேண்டும். நான் ஒரு 200 முறை மக்கள்ல இந்த பக்கம் சுகாதார சீர்கேடு 150 டன் பிளையாசி வெளியே வருது. மேட்டூர் மக்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். வெட்டாசிலிருந்து கழிவுநீர் வந்து கலக்குது. இதெல்லாம் சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்ற அனைவரும் இதை கவனம் செலுத்த வேண்டும் சொல்லி கொஞ்சம் கூட கண்டுக்கல. சென்ற மாதம் அந்த மின்சாரம் தாக்கி ஒருத்தர் இறந்திருக்காங்க. பிளான் 2ல ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்காங்க. கொஞ்சம் கூட ஜாயில்லை. இந்த உற்பத்தி தொடங்குவதற்கு பராமரிப்பு சரியில்லாத காரணமே விபத்துக்கு காரணம். இந்த தொடர்ந்து இந்த இயங்க வேண்டும் என்றால் ஒரு டீம் போட்டு, தனி அதிகாரி போட்டு பாருங்க. இப்போ வந்து ஒரு ஆப்பரை விழுந்திருக்குது, மீதி 8 ஆப்பரை உழுவு போகுது, சிமிலி உழுவு போகுது. மிகப்பெரிய ஆபத்துல இருக்குது. நான் குற்றம் சொல்லுங்கிற அரசாங்கம் எங்க அரசாங்கம்? எங்களோட மருத்துவர் ஐயா அவர்கள் தொழிலாளர் காப்பீட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப வேலை செய்யற 6450 தொழிலாளர்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க. இருட்டுல மேட்டூர் தர்மல் உள்ள இருட்டுல இருக்குது. இப்ப இன்னொரு உயிரை தேடும் மணி மெத்தனமாக இருக்கின்றது, தோய்வடைய இருக்கின்றது. ஆகவே இதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? இதுக்கு உயிரிழந்தவர்களுக்கு யார் பதில் சொல்ல போறாங்க? குடும்பத்துக்கு 5 பேர் கால் முறிந்து கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆள் கொண்டு போயிருக்காங்க. மீதி படுகாயத்தோட மேட்டூர்ல இருக்காங்க. மரண ஓலம் என்னோட தொகுதியில். ஏற்கனவே பல முறை எச்சரித்திருக்கின்றேன். கொஞ்சம் கூட இந்த நிர்வாகம் செவி சாய்க்கவில்லை. 2023, 24 மேட்டூர் அனல் நிலையத்தில் 40 கோடி ஊழல் நடந்திருக்கின்றது. தனி விசாரணை கமிஷன் போட வேண்டும். என்னோட கோரிக்கை, மக்கள் கோரிக்கை. சுகாதார சீர்கேடு இருக்குது. ஊடகத்துல நான் எந்த குறையும் சொல்லுறது இல்லை. ஆக இது குறைய நிவர்த்தி பண்ணிதான் இந்த பிளான்ட் 1 இயக்கணும். தொடர்ந்து இது மரணம் ஏற்படும் நிலை இருக்கின்றது. ஆகவே யார் இந்த மெயின்டெனன்ஸ்ல பணம் எடுத்திருக்காங்களோ அந்த விஜிலன்ஸ்ல கண்டுபிடிச்சு முறைகேடு தடுத்தவங்களை கைது செய்து காவல் நிலையத்தை ஒப்படைச்சு 40 கோடி பணத்தை மின்சார வாரியத்துக்கு திரும்பி ஒப்படைச்சு மேட்டூர் அனல் நிலையம் சீராக இயங்குவதற்கு அரசாங்கமும் முதலமைச்சர் அவர்களும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோரிக்கை, மருத்துவர் ஐயாவினுடைய கோரிக்கை, எங்களுடைய அண்ணன் அன்புமணியினுடைய கோரிக்கை, மேட்டூர் தொகுதி மக்களுடைய கோரிக்கை. மின்சார உற்பத்தியில பார்க்கறது 5 கேள்வி எழுப்பியிருக்கேன்.
மேட்டூர் தெர்மல் பிளான்ட் 1 ஸ்டேஜ் டைமை மீறி ஓடிட்டு இருக்குது. புனரமைக்கணும். அதை பூராமே பழைய ஆப்பர் பழைய பைலர் அங்கே இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக போடுங்க. எலக்ட்ரிக்கல் கேபிள் எரிஞ்சிட்டு இருக்குது, சிமிலி மாற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 150 கோடியில் இந்த பழைய தெர்மல் இருக்கிற அத்தனை உபரி பாகங்களை ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக விஞ்ஞான முறையில் அந்த கட்டமைத்து உற்பத்தி தொடங்கணும். அன்ன வரையும் இந்த ஸ்டேஜ் 1 இருக்கிற தெர்மலை மூட வேண்டும். மக்கள் நலன் கருதி மின்சார வாரியத்துக்கு ஆலோசனையும் அன்பான வேண்டுகோளை